இன்பம் தரலாம். ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்ற திருவள்ளுவரின் கூற்றுப்படி ஒழுக்கத்தை நாம் எவ்வாறு உயிரை விட மேலாக எண்ண வேண்டும் என்பதை பற்றி மாண்புமிகு மனிதனாக தலைப்பின் கீழ் பல கருத்துக்களை இங்கே பதிவிட வந்துள்ளேன். வாருங்கள் கேட்போம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வேரன் நிக்கோல். நான் குமரி அறிவியல் பேரவை இளம் விஞ்ஞானிகள் 2025-26 அணி பி குழு 7 வருகிறேன். வணக்கம் அம்மா. வணக்கம். நம் பொது இடங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? சில வார்த்தைகள் கூறுங்கள். பொது இடத்துல நம்ம எப்பவுமே நாகரிகமா இருக்கணும். பொது இடத்துல போகும்போது அது நமக்கு பொதுவான ஒரு இடம், தனி மனித இடம் கிடையாது. பொதுவான ஒரு இடத்துல நம்ம எப்பவுமே சத்தமா பேசக்கூடாது. சத்தமா பேசும்போது ஒருத்தனுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அப்ப அந்த பேச்சு எப்பவுமே கொஞ்சம் சத்தம் குறைவானதா இருக்கணும். இப்போ மொபைல் பேசுறோம், ஒரு இடத்துல இருந்து மொபைல் பேசுறோம்னா நம்ம அந்த மொபைலை எப்பவுமே இப்படி பேசணும். எப்படி எடுத்து வச்சுட்டு நல்லா லவுடா இருந்து கத்தக்கூடாது. சவுண்டு கேட்குன்னா இப்படி இருந்தாலே நமக்கு சவுண்டு நல்லா கேட்கும். அப்ப அந்த மாதிரி நம்ம பொது இடத்துல பேசணும். அடுத்தது எப்படின்னா நம்ம நடக்கிற சவுண்டு ஒரு காமா இருக்க பிளேஸ்ல நம்ம எப்பவுமே சவுண்டு அடி சவுண்டு கேட்கும், அப்படிதானே. அப்ப நம்ம தேய்ச்சி நடக்கக்கூடாது. இப்போ ஒரு லேபா இருக்கட்டு, ஒரு லைப்ரரியா இருக்கட்டும், அந்த பிளேஸ் எப்பவுமே எப்படி இருக்கும், கொஞ்சம் காமா இருக்கும், அப்படிதான். அந்த பிளேஸ்ல நம்ம செருப்பு சவுண்டு அந்த மாதிரிலாம் சவுண்டு எப்பவுமே ஒலி எழுப்பாம நடக்கணும். நம்ம சவுண்டை நம்ம வர்றது நம்ம சத்தத்தை வச்சு அவங்க கண்டுபிடிக்க கூடாது. நம்மளுடைய சத்தத்தின் அடிப்படையில் நம்ம வருகை இருக்கக்கூடாது. நம்ம ஒழுக்கத்தின் அடிப்படையில நம்மளுடைய இது தெரியணும். அந்த மாதிரி நம்ம எப்பவுமே இருக்கணும். அதே இது நம்ம அதுக்குன்னு சொல்லிட்டு மைதானத்துல நான் சத்தம் எழுப்பக்கூடாது, மெதுவாதான் நடப்பேன், அப்படி இல்லை. இப்போ வேன் நிக்குது, இல்ல எங்க அம்மா சொல்லியிருக்காங்க சத்தம் எழுப்பாம தான் போகணும், அப்ப மெதுவாதான் நடந்து போகணும்னு போகக்கூடாது. ஓகேவா? அந்த இடத்துல எங்க ஃபாஸ்டா போகணுமோ அந்த இடத்துல போகணும். எந்த இடத்துல ஒலி எழுப்பக்கூடாதோ அந்த இடத்துல உனக்கு தெரியணும், அது இந்த இடத்துல நம்ம இப்படிதான் இருக்கணும். அந்த இதை நம்ம கரெக்டா இது பண்ணணும். அதே போல இருக்கையோட சவுண்டு எந்த இடமா இருந்தாலுமே நீ இருக்கை எடுக்கும்போது, ஒரு ரெஸ்டாரண்ட் போனாலும் அப்படிதான், ஒரு ஹோட்டல் போனாலும் அப்படிதான், எந்த இடத்துலயுமே நம்ம இருக்கையை நவுத்தும் போது ஒலி எடுப்பாம நவுத்தணும். அதை நீ எங்கே ஃபாலோ பண்ணணும், வீட்டுல இருந்தே நீ ஃபாலோ பண்ணணும். தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும்னு சொல்லுவாங்க. நீ வீட்டுல இருந்தே அதை ஃபாலோ பண்ணாதான், வீட்டுல நீ டேபிள்ல டைனிங் டேபிள்ல சேர்ஸை நீ நவுத்தும் போது சவுண்டை எடுப்பாம நவுத்துனேன்னா நீ வெளியே போனாலும் அதை நீ ஃபாலோ பண்ணுவ. ஓகேவா? அதுதான் பொது இடத்துல நீ என்னென்ன ஃபாலோ பண்ணணும்னா இது. சரி அம்மா, அவை நாகரிகத்தை பத்தி சில வார்த்தைகள் சொல்லுங்க. அவை நாகரிகம்ங்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு அவையில உட்காரும் போது ஒழுங்கா உட்காரணும், ஸ்ட்ரைட்டா உட்காரணும். ஸ்ட்ரைட்டா உட்காரணும். நம்மளுடைய இது உட்கார்ற பொசிஷன் எப்பவுமே நேர இருக்கணும். இப்போ ஒரு ஆள் டீச் பண்றாங்கன்னு வச்சுக்கோ, அவங்கள நம்ம பார்த்த மாதிரி இருக்கணும். ஏதாவது நம்ம விளையாட்டுத்தனம் அப்படியே விளையாடிட்டுலாம் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் வரும். அவங்க நம்மளை கவனிக்கல, நம்ம பேசுறதப்ப அவங்களுக்கு புரியல போல, அந்த மாதிரி. இப்ப நீ ஒரு இது பண்றேன்னு வச்சுக்கோ, ப்ரெசன்டேஷன் கொடுக்குறேன்னு வச்சுக்கோ, உன்னை யாருமே கவனிக்கலன்னா உனக்கு எப்படி இருக்கும்? அப்படி அப்ப நம்ம அந்த இடத்துல நம்மளை வச்சு பார்க்கணும். அப்ப நம்ம எப்படி இருந்தா அவங்களுக்கு எப்படி இருக்கும், அவங்க நல்லா டீச் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு இன்னும் அவங்களுக்கு கொஞ்சம் கூட இதாகி ஆர்வத்தோட நமக்கு டீச் பண்ணுவாங்க. சரியா? அப்ப நீ இப்ப ஸ்ட்ரைட்டா உட்காரணும். அவங்க சொல்றதெல்லாம் நோட்ஸ் எடுக்கணும். நோட்ஸ் எடுக்கும்போது இன்னும் அவங்களுக்கு கொஞ்சம் கூட இவங்களுக்கு நிறைய சொல்லலாம் அப்படின்னு ஒரு ஆர்வத்தோட நல்லா அவங்க ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அப்புறம் நோட்ஸ் எடுக்கிறது மட்டும் இல்லை, அவங்க இது கொஸ்டின் பண்ண சொல்லுவாங்கல்ல. கொஸ்டின் ஏதாவது கேட்கும்போது, கொஸ்டின் இப்போ கேட்க சொல்லும்போது நீங்கள் கொஸ்டின் பண்ணணும். நீங்கள் எந்த அளவுக்கு கொஸ்டின் கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் வரும். நீங்கள் கொஸ்டின் கேட்க அவங்களுக்கும் ஆர்வமாக பதில் சொல்லுவாங்க. அந்த டாப்பிக்கை பற்றி அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பிள்ளைங்க இவ்வளோக்கு கவனிச்சிருக்காங்கல்ல, நீங்கள் கொஸ்டின் கேட்கும் போது தானே அவங்க கவனிச்சிருக்க அந்த ஒரு இது தெரியும். அப்போ அவங்களுக்கு அந்த ஒரு கவனிச்சிருக்கான்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமா உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அதனால அவையில இருக்கும்போது பக்கத்துல இருக்கவங்க கிட்ட பேசக்கூடாது, ஸ்ட்ரைட்டா உட்காரணும், அவங்க சொல்றத நோட் பண்ணணும். எங்க இருக்கோமோ அந்த இடத்துக்கு ஏற்றவாறு நம்ம இருக்க கத்துக்கணும். உணவு நெறிமுறைகளை பத்தி சில வார்த்தைகள் சொல்லுங்க. உணவு நெறிமுறைகள்னா, நம்ம இப்போ சாப்பிட போறோம்னு வச்சுக்கோ. இப்போ உனக்கு அங்க நீ சாப்பிட இந்த கேம்புகள்லாம் போகும்போது நிறைய பிள்ளைங்க இருப்பாங்க, அப்படித்தானே. இப்போ சாப்பிட போறீங்க, அப்ப என்ன பண்ணணும், லைன் ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? ஒரு எங்கேனாலுமே ஒரு சாப்பாடு இது பண்ணும்போது எல்லாருக்குமே அது சாப்பாடுங்கிறது
பசிக்கும், எல்லாருக்கும் இது இருக்கும். அந்த இடத்துல நீ லைன் ஃபார்ம் பண்ணணும். இப்போ நீ அடிச்சு பிடிச்சி போகணுன்னா எல்லாரும் அந்த அடிச்சு பிடிக்கிற அந்த ஒரு இதில் தான் நம்ம மோட்டிவ் இருக்குமே தவிர, உணவு போய் எடுக்கிறதுல யாருமே இது பண்ண, நம்ம ஃபர்ஸ்ட் போய் எடுக்கணும், அங்கே போய் எடுக்க, அதுதான் இருக்குமே தவிர அதில் நமக்கு இன்னும் யாருக்காவது அடிப்படும், இப்போ இது பண்ணும்போது அடிப்படலாம். அப்போ அந்த இதை தவிர்த்துட்டு நம்ம வரிசையாக போனால் நேரமும் மிச்சமாகும், எல்லாருக்கும் இது பண்ணலாம். அந்த இடத்துல நம்ம வந்து யாராவது இப்போ தட்டு இப்படி இப்படி பட்டுச்சுன்னா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், சாரி கேட்க பழகணும். அது ஒரு நல்ல ஒரு பழக்க வழக்கம். நம்ம போவோம், எதிர்ச்சியாக தான் படும், நம்ம வேணும்னு யாருக்குமே பட்டிருக்காங்க. அப்போ நீ சாரி கேட்கும்போது அந்த அவருக்கு இடிச்சதுக்கு போது வலிச்சிருந்தா கூட நீ சாரி கேட்கும்போது பரவாயில்ல, இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதானா? இதே நீ சாரி கேட்காம போனால் அங்கே பாரு இடிச்சுட்டு போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதானா? அப்போ அந்த சாரி கேட்க பழகணும். அதே மாதிரி ஏதாவது நமக்கு யாராவது சொன்னா இங்கே நின்று எடு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தருவாங்க, பிளேஸ் தருவாங்க ஏதாவது. அப்போ நீ என்ன சொல்லணும், தேங்க்யூ சொல்ல பழகணும். அவங்க அந்த இடத்த தரும்போது அவங்க தேங்க்யூ சொல்லும்போது அவங்களுக்கு ஏதோ நல்ல ஒரு இது செஞ்ச மாதிரி இருக்கும், உனக்குமே வந்து நல்ல ஒரு இது ஒரு பாண்டிங் உருவான மாதிரி இருக்கும் அந்த இடத்துல. ஓகேவா? அப்போ ஒரு சாரி தேங்க்யூங்கிற பழக்கத்தை நம்ம அந்த இடம்னு கிடையாது, எல்லா இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ண பழகணும். ஓகேவா? அப்போ நம்ம வரிசையா இது பண்ணணும். அதுக்கு பிறகு சாப்பாடு போய் எடுக்கிறோம் அப்படிதானே, உனக்கு தெரியும் எவ்வளோ பசிக்குதுன்னு உனக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. அப்போ உனக்கு என்ன தேவையோ அதை எடுக்கணும். பிளேட்ஸ்ல தேவை எடுத்துட்டு சாப்பிட்டு முடிச்ச பிறகு பசிச்சா ரெண்டாவது போய் எடுக்கலாம். பசிக்காம ஃபர்ஸ்ட் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஆசைக்கு எடுக்கக்கூடாது. பசிக்கு எடுத்துட்டு நம்ம சாப்பிடணும். சாப்பிட்ட பிறகு உனக்கு தேவைன்னு தெரியும்ல, அதை போய் நீ வெக்கம்லாம் அதில் படப்படுவது. நம்ம போய் எடுத்து சாப்பிட்டுட்டு ரெண்டாவது போய் எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ என்ன பண்ணும்போது வேஸ்ட் ஆகாது. ஃபர்ஸ்டே நம்ம ஜாஸ்தி எடுத்துட்டோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், வேஸ்ட்டு சாப்பிட முடியாமல் போகலாம். அப்போ வேஸ்ட்டில் கொண்டு போடுவோம். இன்னொரு இதை நம்ம வேஸ்ட்டில் கொண்டு போடுறோம்னா அது இன்னொருத்தவங்க ஃபுட்டு. அப்படிதானா? நம்ம ஃபுட்டை நம்ம சாப்பிட்டுட்டோம், இன்னொன்று வேஸ்ட் பண்ணுறேன்னா அது யாரு, இன்னொருத்தவங்க ஃபுட்டை நம்ம வந்து அவங்களுக்கு கிடைக்க விடாமல் பண்ணுறோம். அப்படித்தானே? பின்னாடி வரவங்களுக்கு அது இல்லாமலும் போகலாம். அதனால நம்ம எடுக்கும்போது நம்ம வயிற்றுக்கு ஏற்றவாறு எடுத்துட்டு அதை இது பண்ணணும். அந்த சாப்பிடும்போது என்ன பண்ணக்கூடாது, பேசிட்டு சாப்பிடக்கூடாது. பேசும்போது ஒன்றுல நேரம் போகும். உங்களுக்கு 1/2 hour கொடுப்பாங்க அப்படின்னா அந்த 1/2 hourல என்ன பண்ணணும், அந்த உணவை வந்து ருசிச்சு நம்ம உடம்புக்கு அது போகணும். அப்படின்னா மென்று அது என்னது புளிப்பு இனிப்பு கசப்பு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அதை ஃபீல் பண்ணி சாப்பிடணும். இதே பேசிட்டு சாப்பிடும்போது நிறைய நம்ம பார்க்குறோம். அப்படித்தானா? பேசிட்டே சாப்பிடும்போது தொண்டையில சிக்குது, ஏதாவது ஆகும்னு சொல்லிட்டு ஆகுதுன்னா நம்ம நிறைய பேப்பர்ல நியூஸ்ல எல்லாம் பார்க்குறோம். அதே மாதிரி பேசிட்டு சாப்பிடக்கூடாது. பேசும்போது அந்த சாப்பாட்டோட இது மற்ற இதுல யாருக்காவது மேலேயாவது படலாம். அப்ப அது ஒரு மாதிரி அருவருப்பாதான் இருக்கும். அதனால அந்த மாதிரி செயலாம் நம்ம சாப்பிடுற நேரம் பண்ணக்கூடாது. என்ன தங்கும் இடத்துல நம்ம எப்படி இருக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க? தங்க இடத்துக்கு மெயினா வந்து என்னன்னா டைம் மேனேஜ்மெண்ட். நேரத்தை வந்து நம்ம கரெக்டா, உங்களுக்கு இங்க ஃபர்ஸ்டே சார் வந்து உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி தான் இதே பண்றாங்க. அப்படிதானா? நான் இங்க உங்க இதுக்குள்ள வந்த பிறகுதான் டைம் மேனேஜ்மெண்ட் பத்தியே எனக்கு கொஞ்சம் அவேர்னஸ் வந்ததே அவர்னால தான், சார்னால தான். அப்போ அந்த தங்கும் இடத்துல எப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட் ஒரு 1/2 hour உங்களுக்கு ரெடியாக டைம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. டைம் கொடுக்குறாங்கன்னா அந்த 1/2 hourல தெரியும் ஒரு 3 பிள்ளைங்க இருக்கான்னா 10 minutes தான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறதுக்கு. அந்தந்த டைமில் அந்தந்த டைமுக்கு போயிட்டு வந்துடணும். வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும், அந்த டைம் 10 minutes நமக்குள்ளே எடுத்துட்டு நம்ம வேலையை முடிச்சிடணும். வந்த உடனே அந்தந்த திங்ஸை நம்ம அந்தந்த இடத்துக்குள்ளே வச்சிடணும். இது வீடு மாதிரி அங்கே தூக்கி வீட்லேயுமே நம்ம உன்னுடைய அறையை வந்து எப்போவுமே நீட்டாக தான் வச்சுருக்கணும். என்னதான் எப்போவுமே நம்ம வீட்டில் எப்படி இருக்கோமோ அதுதான் என்ன ஆகும், வெளியே வரும். வீட்லேயுமே நீ வந்து கரெக்டாக அந்த இடத்துல எடுத்து வச்சுட்டேன்னா உனக்கு அங்கே போய் அது ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அவள் வந்தோன்னா அந்த வீட்டில் நீ எப்படி வீட்டை வந்து எப்படி நீட்டாக வச்சுருக்கோ அந்த இடத்தையும் உன்னோட இடம் அப்படின்னு நீ நினச்சி அந்த இடத்த நீட்டாக வச்சுருக்கணும். அப்புறம் குழு உணர்வோடு நம்ம செயல்படணும். குழு உணர்வுன்னா இந்த நம்ம குழு வந்து நம்மளால ஒருத்தரை நினைக்கணும், நம்மளால நம்ம குழுவுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. ஓகேவா? ஒருத்தரை நினைக்கணும்ல. இப்போ நீ மட்டும் நினைக்க 4 பேர் நினைக்கலைன்னா அங்கே ஏதாவது நமக்கு தப்பாக தான் இருக்கும். அதனால ஒருத்தரை நினைக்கணும், ஏன் குழு என்னால் எந்த ஒரு பாதிப்பும் அடையக்கூடாதுன்னு ஒருத்தரை நினைச்சு அதுக்கு ஏற்றவாறு நீங்கள் ரெடி ஆகும்போது நீங்கள் அங்கே நல்ல ஒரு ஷைன் பண்ண வேண்டிய இதை கொண்டு. பாதுகாப்பு முறைகளை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்க. பாதுகாப்பு முறை இப்போ நீங்கள் எப்போவுமே இப்போ அம்மா அப்பா கூட தான் வர்றீங்க. அப்படிதானா? சாலையில் வந்து கிடக்கிறதுனா அம்மா அப்பா கூட போவீங்க. இன்னும் வளர வளர என்ன பண்ணுவீங்க, நீங்கள் தனியாக போக ஆரம்பிப்பீங்க. இப்போ தனியாக போகும்போது சாலையை கிடக்கும்போது என்ன பண்ணணும், இங்கேயும் அங்கேயும் பார்த்துட்டு தான் கிடக்கணும். டக்குன்னு இது பண்ணிடக்கூடாது. விளையாட்டுத்தனமாக அந்த சாலை இதில் இது பண்ணக்கூடாது. அதே மாதிரி நடக்கும்போது ஓரமாக நடக்கணும்.
நம்ம அவங்க எப்படி வர்றாங்களோ அது வேற. நம்ம என்ன பண்ணணும், பாதுகாப்பா நம்ம எப்பவுமே பாதுகாப்பா தான் நடக்கணும். அதே மாதிரி அங்க நம்ம நீங்க கேம்புக்கு அங்க இல்லைன்னு போகும்போது குழு இந்த டீச்சர்ஸ் அல்லது ஃப்ரெண்ட்ஸு கூட தான் நீ போகணும். எனக்கு இதுல தானே இருக்கு ரெஸ்ட் ரூம், போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு போவேன். எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது. ஒருவேளை மறந்துடலாம். அந்த நானே சில இடத்துல போனேன்னா இந்த இடத்துல தானே வந்தேன் மறந்துருச்சு. அப்போ நம்ம யாருக்கு கூட அது போனால் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்படியே போயிடலாம். இது தனியாக மாட்டிட்டோம்னா நம்மளால இது பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணக்கூடாது, தனியாக எங்கேயுமே போகக்கூடாது. நம்ம போனோன்னா யாரு கூடயாவது சொல்லிட்டு போகணும், யாரு கூடயாவது கூட்டிகிட்டு போகணும். தனியாக எந்த இடத்துக்கும் நம்ம போகிறது சேஃப் கிடையாது. அதே மாதிரி நம்ம கொண்டு போகிறோம், திங்ஸ் கொண்டு போகிறோன்னு வச்சுக்கோ. இப்போ பென்னாக இருக்கலாம், பென்சிலாக இருக்கலாம், ஈவன் ஒரு வாட்டர் பாட்டிலாக இருக்கலாம். எதையுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, தொலைக்காமல் கொண்டு வரணும். ஓகேவா? தொலைச்சிட்டு வந்தேன்னா நீ இங்கேயே உனக்கு கவனக்குறைவு, சின்ன வயசுலேயே உனக்கு கவனக்குறைவு போகும்போது பெரிய ஒரு இடத்துல நீ போகும்போது இந்த இது உனக்கு அங்கே எதிரொலிக்கும். புரியுதா? சின்ன வயசுலேயே நம்ம அந்தந்த திங்ஸை கரெக்டாக கொண்டு வரணும். ஒரு பென்சிலாக இருக்கட்டும், பென்னாக இருக்கட்டும், வாட்டர் பாட்டிலாக இருக்கட்டும், நோட் புக்காக இருக்கட்டும், எதை நம்ம கொண்டு போகிறோமோ அதை நம்ம வீட்டில் கொண்டு வர்றதே ஒரு நல்ல ஒரு டேலண்ட். ஓகேவா? இந்த டேலண்ட் வந்து பிற்காலத்தில் நீ ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கும்போது அது வந்து உனக்கு இதாகும், யூஸ் ஆகும். அதனால் எந்த ஒரு விஷயமும் நீ சின்ன வயசில் நீ என்ன ஃபாலோ பண்ணுறியோ அதுதான் என்ன ஆகும், பெரிய வயசில் உனக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? அதனால் இந்த விஷயங்களை நீ வந்து இது பண்ணிக்கணும். நன்றி அம்மா. பழக்கம் வழக்கமாகி வழக்கம் வாழ்வாகிவிடும். எனவே குழந்தை பருவம் முதலே நல்ல பழக்கங்களை கற்றுக்கொண்டு அவற்றை தினசரி வாழ்வில் கடைபிடிப்பதன் மூலம் சிறந்த மனிதராகவும் சமுதாயத்திற்கு பயனுள்ளவர்களாகவும் வாழ முடியும். இந்த வாய்ப்பை அளித்த குமரி அறிவியல் பேரவைக்கு என் நன்றிகள்.